पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। திருவேங்கடமுடையான் திருவடியிலே எல்லையற்ற அன்போடு அவன் தினந்தோறும் கேட்கும் சகஸ்ரநாமத்தை கேட்டுக்கொண்டு வருகின்றீர்களே அடியவர்களே, உங்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் 273வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். கண்ணபிரானாக நந்தகோகுலத்திலே நந்தகோபன் பங்களாவிலே வளர்கிறான் எம்பெருமான். அங்கே கொண்டு விட்டார் வசுதேவர் கண்ணன் கேட்டுக்கொண்டபடி. ஆனால் வசுதேவர் பிள்ளை தான் நம் வீட்டில் வளர்கிறான் என்று நந்தகோபனுக்கு தன் பிள்ளை என்று தான் நந்தன் நினச்சிட்டுருக்கார். யசோதையும் அப்படித்தான் நினச்சிட்ருக்கார். தேவகிக்கும் வசுதேவருக்கு தான் தெரியும் உண்மை, மற்றவர்கள் யாருக்குமே தெரியும் அந்த இரவில் நடந்தது. அப்படி பகவான் மாயை பண்ணி வச்சுருக்கான். தன் பிள்ளை என்று ஆர்வத்தோடு ஆனந்தத்தோட கண்ணபிரானுடைய ஒவ்வொரு ஈங்கிதம் சேஷ்டிதம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவார் நந்தகோபர். நந்தகோபன் வீட்டில் குழந்தை விளையாடுறச்ச வெண்ணெய்க்கு ஆடும் பிள்ளையாக விளையாடும். கொஞ்ச நாள் டான்ஸ் ஆடினா வெண்ணெய் தரேன்னு சொல்லுவாள். அதற்காக வெண்ணெய்க்காக நடத்துகிறோம். 2 காலையும் வச்சுட்டு 2 கையிலையும் வெண்ணெய் வேணும்னு ஆசை. அதனால் 2 காலையும் போட்டு ஒரு நர்த்தனம் ஆடும். அது வெண்ணெய்க்கு ஆடும் பிள்ளைன்னு நம்ம சம்பிரதாயத்தில் பெயர். இன்னொரு போஸ் மாதிரி ஒரு கையில் மட்டும் வெண்ணெய் இப்படி வச்சுட்டு ஒரு காலை தரையில் வைத்து ஒரு காலை தூக்கி ஆடும். இதுவும் நவநீத நட்டம். 2 கையிலும் வெண்ணெய் ஏந்துவது, ஒரு காலையில் நின்று ஒரு காலால் வெண்ணெய், ஒரு கையிலே வெண்ணெய் வைத்து கொண்டு ஆடுவது, இப்படி பல போஸில் அந்த குழந்தை ஆடும். டான்ஸ் ஆடுறதுனா அதுக்கு ஏதானு பக்கவாத்தியம் வேண்டாமா? இந்த குழந்தைய டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் பக்கவாத்தியம் அந்த பெண்கள் 1000 பெண்கள் தயிரை கடையரைச்சு மத்து சலா புலா சலா புலான்னு ஓசை போடும். அந்த மத்து தான் நட்டுவாங்கம் பண்ணுறது இந்த குழந்தையோட நர்த்தனத்துக்கு. அது பெண்கள் அந்த குழந்தைய பார்த்துட்டே தயிரை கடைவா. அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு அழகும் ஒவ்வொரு அசைவும் அழகாக இருக்கும். இங்கீதம் நிமிஷம் சதாவகம் ரத்மியமத்புதம் அதிப்பிரியங்கரம் என்று குரத்தாழ்வான் திருமாலினி சொல்லி அழகரை சேவிக்கும் பொழுது நினச்சி சொல்கிறார். அழகரே, நீ கிருஷ்ணனாக அவதரித்த காலத்தில் உம்முடைய பாடி லாங்குவேஜ், உம்முடைய அசைவுகள், உம்முடைய செய்யக்கூடிய செயல்கள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாகவும் அதை பார்ப்பவர்களுக்கு ரொம்ப ஆனந்தத்தை மூட்டுவதாகவும் இருந்தது.
அதனால தான் கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் எது செஞ்சாலும் அதை பற்றி கேட்குறான். கம்சனை சம்மரித்தது ஒரு பெரிய செயலா கிருஷ்ணனுக்கு? மது கைட்டபர்களையே சம்மரித்த பரந்தாமன். இந்த கம்சன் ஒரு சோட்டா, ஒரு கொசு, அவர்களை கணக்கு பார்க்கும் பொழுது அந்த கம்சனையே எம்பெருமான் சம்மரித்ததே அவ்வளோ அற்புதமாக கேட்குறார். காரணம் என்னென்னா, அதற்கு பகவான் செய்த உபாயங்கள். கஞ்சன் வயிற்றில் நெருப்பு என்ன நின்றான், அதே சமயத்தில் கஞ்சன் இவனை மறக்க முடியாமல் தவிச்சான். அப்படி ஒவ்வொரு காரியமும் அழகாக லலிதமாக அசைவுகளும் இன்பம் தரக்கூடியதாக அந்த வெண்ணைக்கு கூத்தாடின கூத்து அதை நந்தகோபர் ரசித்தார். போக மாட்டார். யசோதை சொல்வா, அந்த போய் மாடெல்லாம் பாருமே, எங்கன்னு இப்படியே உட்காண்டிருக்கீர் அப்படின்னு கணவனை கேட்போம். 24 hours ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் மாதிரி உட்காண்டிருக்கீர், போகக்கூடாதா? நந்தகோபர் சொல்வார், எப்படி போக மனசு? இந்த குழந்தைய ஆடுற டான்ஸை பார்க்காம கடக்கிறது போ, மாடு பால் கறந்தா கறந்து கடக்கலைன்னா போ அப்படின்னு சொல்லி குழந்தை வெண்ணைக்கு ஆடுவதை பார்ப்பார். இப்படி நந்தகோபவனே நவநீத நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம் என்று கண்ணபிரான் ஆடிய இந்த நவநீத நடனத்தை தேசிகன் அனுபவிக்கிறார் கோபால விம்சதியில். ஒரு பெரிய அதிர்ஷ்டம். எங்கள் இல்லத்திலேயும் பெரியோர்கள் காலத்திலிருந்து நவநீதன் வெண்ணைக்கு கூத்தாடின பெருமாள் தான் பூஜையில் இருக்கார். கட்டை விரலளவு தான் அவர். ஆனால் கட்டை விரலளவில் அந்த மூர்த்திக்குள்ள பவர் இருக்கே. எங்கள் அப்பன் திருவேங்கடமுடியானே நம்ம வீட்லேயே வந்து விளையாடுறான்னு தோணும். நடந்த நிகழ்ச்சி எப்படி? எங்கள் பிதாமகனுக்கு சரணாகதி பண்ணி வைத்தார் அவருடைய ஆச்சாரியன் சுந்தராரிய மகாதேசிகன்னு பெரியவர். கருவறையில் ஆச்சாரியன் பகவான்கிட்ட விண்ணப்பம் செய்வார். இவனுடையதாக இவன் கருவுக்கு பொருள், என்னுடையவன் என்று இவனை நான் நேற்றிருக்கேன். நான் என்னுடைய பொருள்களாக நான் கருதுவது எல்லாமே உன்னுடைய சொத்து. இதை நீ பாதுகாக்க வேண்டும். உன்னை விட்டால் வேறு வழி இல்லை. உன்னையே சரணம் என்று அடைந்தேன் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லி சிஷ்யனை எம்பெருமாற்ற ஒப்படைப்பார். இதுதான் சரணாகதி சுருக்கம். அப்புற காலத்தில் ஒவ்வொரு திவ்யதேசத்துலேயும் கோயில்களில் இது நடக்கும். சரணாகதி பண்ணி வைப்பாங்க. ஆச்சாரிய புருஷர்கள் அதற்கு அனுமதி உண்டு. திருவேங்கடத்திலே அப்படி சரணாகதி பண்ணவர்களும் உண்டு. கர்ப்பகிரகத்தில் இப்போல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? ஜெருகண்டி சொன்னால் அவர் எப்படி சரணாகதி பண்ணுவார்? அந்த காலத்தில் அங்கே வந்து கொஞ்ச நாள் பெருமாளை சேவிப்பார்கள், அலோவ் பண்ணுவாள். அதை சரணாகதி கூட சொல்லிடுவாள், பண்ணி சொல்லுவாள். அந்த மாதிரி தான் தாத்தாச்சார் நாவல் பாக்கத்தில் இருந்த பெரிய ஒருத்தர் எம்பெருமான் அர்ச்சகரை கொஞ்சம் அண்ட போக சொல்லிவிட்டு சரணாகதி பண்ணினார். தனக்கே பண்ணிட்டார் அவர். அந்த அர்ச்சகர் கேட்டார் வெளில வந்த உடனே, பெருமாள்கிட்ட என்ன கேட்டீர்? திருவடி கொடுன்னு கேட்டேன். கூட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் போட்டேன். அடுத்த வியாழக்கிழமைக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி என்னை வைகுண்டம் கொடுன்னு கேட்டேன். இன்றைக்கி வியாழக்கிழமை, அது என்னத்துக்கு ஒரு வாரம் டிலே, இன்றைக்கே கேட்கப்படாதான்னு கேட்டார். சுவாமி, உலகையிலையும் பார்க்கணும். நான் வந்திருக்கிறது எங்கள் கிராமம் நாவல் பார்க்கணும், போகிறதுக்கு 8 நாள் ஆகும். ஆனால் 8ஆவது நாள் நாங்கள் போய் சேர்ந்தோடனே பிள்ளை குட்டிகள் இருப்பா, அவள் ஈஸியாக கைங்கரியம் பண்ணிடுவாள். ஆகையினால அப்படி கேட்டேன். அப்படியான்னு அர்ச்சகர். பெருமாள் என்ன சொன்னார்? ததாஸ்துன்னுட்டார். அந்த அர்ச்சகர் திருவேங்கடமுடியானுக்கு திருமணியை தொட்டு கைங்கரியம் பண்ணுவார். அவர் சொன்னார், எனக்கும் ஒருத்தரை சரணாகதி பண்ணுவேன். அது எப்படி பண்ணுறதுங்கெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ணும். உடனே உள்ளே போனார் அந்த நாவல் பார்க்க சுவாமி. அர்ச்சகருக்கும் ஒரு சரணாகதி பண்ணார். வியாழக்கிழமை அன்றைக்கி உனக்கும் மோட்சம் விட்டார். இவருக்கு அந்த அடுத்த வியாழக்கிழமை இவருக்கு மோட்சம், அவருக்கும் அடுத்த வியாழக்கிழமை. இன்னொரு டிக்கெட் வாங்கி எந்த ஃப்ளைட்டில் போகிற மாதிரி க்ளீனாக பிளான் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் அவர் காஞ்சிபுரத்தை நெருங்கரிச்சே கொஞ்சம் வெள்ளத்தினால பயணம் ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு. அவர் வந்து நாவல் பார்க்க போன உடனே உயிர் ஒன்றும் கேட்கல. வியாழக்கிழமை தான் மோட்சம் கேட்டார். அந்த ஒரு நாள் டெல்லினால வியாழக்கிழமை அன்றைக்கி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைகுந்த காஞ்சிபுரத்தில் பரமேஸ்வர விண்ணகரம் பரமேஸ்வர விண்ணகரத்தில் அவர் பரவான விட்டார். ஊர்க்காரெல்லாம் வந்து அவர் கூட சடங்கை செய்தார். அதே சமயத்தில் திருமலை அர்ச்சகர் அவரும் மோட்சத்துக்கு போனார். இப்படிலாம் இந்த சரணாகதியினுடைய பெருமையை சொல்கிறான். அப்படி சரணாகதி எங்கள் பிதாமகனுக்கு தாத்தாவுக்கு அவருடைய குரு
ஸ்ரீரங்கத்தில் பண்ணி வச்சுருந்தார். இந்த அர்ச்சகர் அன்றைக்கு முறையில் இருந்த அர்ச்சகர் அப்படி நின்றுட்டு இருந்தார். அவர் மெய்சிரும்ப பார்த்துட்டு இருக்கார், சரணாகதி பண்ணுறவரையும் பண்ணி வைக்கப்படுபவரையும். அந்த சரணாகதி பண்ணின்றவராக எங்கள் திருத்தப்பனாருடைய அப்பாவையே பார்த்துருந்தவர் வெளில வந்தவுடனே அவர்கிட்ட சொன்னார், சுவாமி இங்கே ஒரு பெருமாள் இருக்கார், அவர் 40 வருஷம் முன்னாடி ஒருத்தர் சேது யாத்திரை படித்து கொண்டு வந்து கொடுத்துட்டு வழியில் இந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ண முடியல, இங்கேயே ரங்கநாதன் நம்பெருமாள் பக்கத்தில் வச்சுருங்கோ, அந்த பிரசாதத்தை காண்பிங்கோ, திரும்பி வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னார். 40 ஆண்டுகள் ஆகினா வரல. எனக்கும் வயசாகிடுச்சு. உம்மை பார்த்தா அவரை போல தான் இருக்குது, உம்மகிட்ட ஒப்படைச்சி விட்றேன், ஏன்னா கணக்கு இல்லாமல் இந்த விக்கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னார். சொல்லி இந்த விக்கிரகத்தை கொடுத்தார். பார்த்தா வெண்ணைக்காடும் பெருமாள். ஆனால் உனக்கா வெண்ணைக்காடும் பெருமாள் வந்திருக்காருன்னு ஆச்சாரியன் சொல்ல, அந்த பெருமாளை இது நடந்தது 1890 வாக்கில் நடந்திருக்கும். அன்னையிலிருந்து இன்றைய தினம் வரை அந்த பெருமாள் நமது இல்லத்தில் திருவாரத்தில் இருக்கார். அப்போ எங்கள் திருத்தப்பனார் சொல்வார், நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம், வெண்ணைக்கா நந்தகோபாலம் வீட்டில் நர்த்தனம் ஆடினான். இல்லை அந்த ஸ்லோகத்தை மாற்றி நாம் சொல்லிக்கிறோம், நாதஸ்ய நம்ம பவனே நவநீத நாட்டியம், நம்ம வீட்டில் நவநீத நாட்டியம் ஆடுறான். அப்படி அந்த நவநீத நாட்டியத்தை பார்த்து பார்த்து மனத்தை பறிகொடுத்தார். அதில் நந்தகோபன் மனத்தை அபகரிக்கக்கூடியவன் என்று ஒரு திருநாமம் திருவேங்கடமுடையானுக்கு என்று வசிஷ்ட பகவானுக்கு நாரத பகவான் சொல்கிறோம். இது வரைக்கும் சொன்னது சுருக்க ஸ்லோகமாக. நந்தகோபகிருஹே பாலகா நவநீதநடோ பவன் நந்தயன் நந்தகோபம் தம் நந்தகோப மனோகரகா. அன்பர்களே, இதை தமிழிலே சொல்கிறீர்கள். நந்தகோபன் திருமாளிகையில் வெண்ணைக்காடிய பிள்ளையாய் இருந்து அவன் மனம் கவர்ந்தவன் திருவேங்கடமுடையான். எனவே நந்தகோப மனோகரன் ஏழுமலையான். இந்த திருநாமத்தை சொல்லி ஜெபிப்பவர்களுக்கு அவர் இல்லத்திலேயே பெருமான் காட்சி கொடுப்பான். நெஞ்சை பறித்து கொண்டு எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். நந்தகோப மனோகராய நமஹா, நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.